ஓலைச்சுவடிகள் எல்லாம் 2000 வருஷமாக ஓலைச்சுவடியில் எழுதிக்கிட்டு இருந்த முறை தான் இருந்துச்சு. சட்டுன்னு ஒரு 10, 20, 30, 40 வருஷத்தில் ஒரு அச்சு எந்திரம் வந்து உடனடியாக அச்சுக்கு மாறுகிற பொழுது இந்த ஓலைச்சுவடிகளில் இத்தனை 1000 ஆண்டுகள் எழுதிய ஓலைச்சுவடிகளில் இருக்கிற மிக முக்கியமான இலக்கியங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அச்சுக்கு மாற்றுகிற வேலையை செய்ய வேண்டியிருந்தது. அந்த கட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அப்பொழுது அறிவும் அதிகாரமும் பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்தது. நம்மை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசாங்கத்து கையில். அவங்களுக்கு வந்து இந்த பழைய ஓலைச்சுவடியெல்லாம் கண்டுபிடிச்சு புதிய அச்சுக்கு கொண்டு வரணும் என்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சட்டங்களை, அவங்களுடைய இலக்கியங்களை, அவங்களுடைய திட்டங்களை அச்சுக்கு கொண்டு வந்தால் போதும். அதுதான் கல்வியாக இருந்தது. ஒரு 100 வருஷம் கல்வி பரப்பு அதிகாரம் எல்லாம் அவர்கள்ட்ட இருக்கிறப்ப இயல்பாக ஓலைச்சுவடியை எழுத வேண்டிய தேவையே இல்லாமல், ஓலைச்சுவடியை படிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் ஒரு 100 வருஷம் சமூகம் கடந்துக்கிறப்ப இயல்பாக ஓலைச்சுவடி சார்ந்த அறிவு முழுமுற்றாக துண்டிக்கப்படுகிற ஒரு ஆபத்தில் இருந்தது. அந்த கட்டத்தில் தான் பழமையான வடிவமான ஓலைச்சுவடியிலிருந்து நவீன வடிவமான புத்தகத்திற்கு, அச்சு வடிவத்துக்கு மாற்றுகிறதில் பெரும் ஆர்வத்தோடு ஒரு மனிதன் இயங்கினார். அவருக்கு முன்னால் தாமோதரனார் போன்ற பலர் இருந்திருக்கலாம். ஆனால் உவேசா போன்ற ஒரு ஆளுமை வந்து தன் வாழ்க்கை முழுவதும் பழைய ஏடுகளிலே இருந்த இலக்கியத்தை தேடி தேடி கண்டுபிடித்து அச்சுக்கு மாற்றுகிற வேலையை 60 ஆண்டுகளுக்கு மேல் அந்த வேலையை செய்தார்.